இருக்கிறனால கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியேலை பற்றி மனசிரம் பைபிள் ஸ்டடி பார்த்துட்ருக்கோம். எசேக்கியேல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அழைப்பை பார்த்துருக்கோம். அதை பாண்டியன் அடுத்து அவங்க தரிசனக்காரன் எடுத்து பயன்படுத்தினார். அதையும் பார்த்தோம். அதுக்கடுத்து நான் அடையாளம் வந்து பார்த்தேன். இப்போது தீர்க்கதரிசியை போன வாரம் வந்து பார்த்தோம். தீர்க்கதரிசியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து அடையாளப்படுத்துகிறது. இவன் அடையாளப்படுத்தலை, தரிசனத்துக்குள்ள ஒரு அடையாளம். அப்புறம் அந்த சங்கிலி பண்ணிவை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஓய்வு நாள் அடையாளம். அது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னால அது நியாயத்தீர்ப்புகிறது. எசேக்கியேல் 21 to 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்கு ஆண்டவர் வந்து நியாயத்தீர்ப்பினுடைய பட்டயத்தை வந்து எப்படி வந்து 21ஆம் அதிகாரத்தில் 21 வந்து அதிகாரம் ஃபுல்லாக 1 to 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாபிலோன் எப்படி வந்து நியாயம் தீர்க்கிறாரு அப்படின்னு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்கன்னா எசேக்கியேல் சொல்கிறாரு. அந்த பட்டயத்தை வந்து பாபிலோனுக்கு ஒரு எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடினால் தெற்கு துவங்கி வடக்கு மட்டும் உள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன சொல்கிறாரு, இந்த அதிகாரம் வந்து பாபிலோனுக்கு உரியது தான். அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்ல வர்றார் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு உள்ள சன்மார்க்கனையும் துன்மார்க்கனும். இப்போ என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் வந்து அந்த ஒரு கொஞ்சம் முடிஞ்சு வச்சுருந்தாரு. ஆமாம், அதை வந்து சேஃப்டி பண்ணிட்டார். அப்போ அங்கே இருக்கிற சன்மார்க்கனையும் துன்மார்க்கனுக்கு என்ன செய்ய நியாயம் எங்கே இருக்கிற, அதாவது பாபிலோனில் இல்லை, பாபிலோன்